ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நம்ம சேனலில் புதுசாக ஒரு வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அது எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் போயிட்டுருக்க பர்சன்ஸ்க்கும் அதே மாதிரி ஹோம் மேக்கராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் தான் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது எதை பற்றின வீடியோஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி எல்லாருக்கும் தோன்றது இதுதான். இப்போதைக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் சொன்ன டேட்ஸ்லாம் நெருங்கிட்டு இருக்குது. எப்படி படிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எதுவுமே தெரில. டாபிக் வைஸ் படிங்க, டாபிக் வைஸ் மூவ் ஆகுங்க. ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த டாப்பிக்கை ஒவ்வொன்றா கவர் பண்ணுங்கள். அந்த டாபிக் வைஸ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணணும். டாபிக் வைஸ் சிலபஸை கவர் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரிவிஷன் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சப்ஜெக்டில் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். அப்படி ஸ்ட்ராங் ஆகும்போது நமக்கு எல்லா ஆன்சர்ஸுமே கொஷின் பேப்பரை பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் கவர் பண்ணி ஒரு பிளான் நம்ம போட போகிறோம். வீக்லி ஒன்ஸ் அந்த பிளான் இருக்க போகுது. ஒரு காமன் பிளானாக டிஎன்பிசியில் குரூப் 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், இந்த மூணு எக்ஸாம்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்க போது இந்த பிளான். இந்த பிளான் ஒரு வீக்லி பிளானாக தான் நம்ம கொண்டு வரோம். நம்ம டெய்லி பிளான் போட்டோம்னா நம்ம சம்டைம்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத ப்ராப்ளம் ஆகும். இப்போ வீக்லி போட்டோம்னா அந்த வீக்லி இதை மட்டும் முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே கூட நம்ம அதை பெண்டிங் வச்சு கூட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீக்லி பிளான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வீக்லி பிளான் போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ யாருக்குன்னா மெயினாக ஒர்க்கிங் ஹோம் மேக்கருக்கு மட்டும்தான். டெய்லி படிக்கிறவங்களுக்கு நிறைய நீங்கள் படிக்கலாம். இது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். இதில் நம்ம இந்த வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் தான் நம்ம மூவ் ஆக போகிறோம். நான் சொன்ன மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீக் பிளானில் ஃபர்ஸ்ட்டு பாலிட்டி தான் நமக்கு நல்லா தெரியும். அதிகமான ஒரு கொஷின்ஸ் கவர் பண்ணுது. ஸோ பாலிட்டி எடுத்துக்கிற போகிறோம். ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பாலிட்டியாக இருக்க போது. செகண்ட் ஒன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிறோம். அப்படியே ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐஎன்எம்மும் கன்டினியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் ஹிஸ்ட்ரி மட்டும்தான். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு. இந்த மூணுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் பாலிட்டியில் என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட்டு ப்ரீஎம்எல். இந்த ரெண்டும் தான் நம்ம பாலிட்டியில் கவர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு டாப்பிக்கும் கவர் பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதை ஐவிசின்னு போடுறேன் இப்போதைக்கு ஷார்ட்கட்டில். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதை கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குப்தாஸ். இந்த ரெண்டு டாப்பிக்கும் கவர் பண்ண போகிறோம். ஆப்டிடியூடில் எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், இதுதான் அதிகமான கொஷின் வர்ற ஏரியா. ஃபர்ஸ்ட் அதை நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் இந்தந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன், ரெண்டாவது ப்ரீஎம்எல், தேர்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், அப்புறம் எல்சிஎம், ஹச்சிசிஎஃப், மொத்தம் 5 டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம். இப்போ நம்ம பிளானுக்கு போயிடலாம். இதுதான் நம்மளோட ஸ்டடி வித் மீ வீக்லி பிளானோட டெம்ப்ளேட் நானாக க்ரியேட் பண்ணது. இதில் எப்படி போட்டிருக்கேன்னா, ஜஸ்ட்டு டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6, டே 7 கொடுத்துருக்கேன். ஏன் இதில் நான் டேட்ஸ் மென்ஷன் பண்ணலைன்னா, ஏன்னா நம்ம இப்போ திடீர்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட அந்த டேட்லேருந்து 7 டேஸ் கணக்கு வச்சு 1 வீக் பண்ணுற மாதிரி பிளானாக நீங்கள் எடுத்துப்பீங்க இல்லையா. டேட்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டே 1, டே 2, டே 3 போட்டிருக்கேன். இந்த ஸ்டடி வித் மீ குரூப் 1, 2, 4 இது எல்லாத்துக்குமே காமனான பிளானாக தான் இருக்க போகுது. வீக்லி பிளானாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கொடுக்க போகிறோம்னா, நம்ம சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த டாபிக் தான். அந்த டாப்பிக்கில் என்னென்னா நமக்கு வரப்போகுதுன்னா, கவர் பண்ண போகுதுன்னா, 6th ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். எல்லாத்துலேயுமே பேசிக்லேருந்து போகிறதா நமக்கு கிளியராக இருக்கும். நம்ம எடுத்ததுமே 10th, 11th, 12th படித்தோன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. கீழேருந்து வரும்போது 6th, 8th ரிப்பீட்டடாக ஒரே டாபிக்ஸ்குள்ளே நமக்கு திருப்பி படிக்கும்போது அது இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 6th கிளாஸ் எடுத்துப்போம். கிளாஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு நம்ம 11th, 12th படித்தா நல்லாயிருக்கும். 6th சோஷியல் சயின்ஸ், 6th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, சோஷியல் சயின்ஸை எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கேன். அதில் டேர்ம் செகண்ட் டேர்மோட லெசன் 2 இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் படிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று
படிக்கும்போதே நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை விட்டுருங்க. படிக்கும்போது நோட்ஸ் எடுத்தோம்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதி வச்சுருவோம். ஸோ அதை பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. 2 ரிவிஷன் முடிஞ்ச பிறகு 3வது ரிவிஷன் நம்ம படிப்போம் பார்த்துருக்கீங்களா? அப்போ தான் நம்ம நோட்ஸ் டக்கு டக்குன்னு எடுக்கணும். அப்போ தான் இம்பார்ட்டன்ஸ் ஏதோ அதை மட்டும் நம்ம எடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் அதே சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ்ன்னு இருக்கும். அதில் டேர்ம் 1 லெசன் 2 அதே தான். ஸோ வந்து இந்த 2 இது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா? அந்த டாப்பிக்குள்ளே இங்கே ஸ்பேஸ் ப்ராப்ளம்னால அப்படி போட்டிருக்கேன் விசின்னு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த டாப்பிக்குள்ளே என்னென்ன லெசன் வருதுன்னா 6th ஸ்டாண்டர்டில் அதே தான் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1ல் லெசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன் 3. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் டேர்மும் வந்துடுது, செகண்ட் டேர்மும் வந்துடுது 6th. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நான் சொன்ன மாதிரி அந்த மேக்ஸ் சிலபஸ்க்குள்ளே ஆப்டிடியூட் சிலபஸ்க்குள்ளே என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா சேம் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான். 6th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பரோட சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. பேஜ் நம்பர் கொஞ்சம் ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் வந்து நிறைய பேஜஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 3 to 26 வந்து நம்ம வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து இன்றைக்கே போட்டு பார்க்கணுன்னு இல்லை, கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே அதை கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் 2 நாள் அந்த பிளானை கொடுக்குறேன். இப்போ எல்சிஎம்மில் 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது 2 நாளுமே நான் வந்து இதில் மேக்ஸும் அதே தான் கொடுக்க போகிறேன். நான் டே 2ல் சேம் பேஜ் நம்பர் சேம் 6th ஸ்டாண்டர்ட் தான் மேக்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதான் வந்து டே 1ஓடது. இப்போ டே 2 பார்க்கலாம். சேம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட அடுத்த ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட் அது. அந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 4 கொஷின்ஸ் ஆச்சு வந்துடும். அந்தளவு பாலிட்டியோட பேசிக் விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ஸோ 10th சோஷியல் சிவிக்ஸில் லெசன் 1 தான் நம்ம வந்து டே 2ல் படிக்க வேண்டிய விஷயம். அதை வந்து நம்ம படிக்கணும். சோஷியல் சிவிக்ஸ்லாம் 10th நல்லா வந்து படிக்க வேண்டிய ஒரு சாப்டர். அது நிறைய கவர் பண்ணிடும் மொத்தமாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இப்போ நம்ம பாலிட்டி படிக்கிறோம்னா மறுபடியும் அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம எக்கனாமி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ வந்து கதை மாதிரி கொஞ்சம் போகணுன்றதுக்காக நம்ம ஹிஸ்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாலிட்டி ஹிஸ்ட்ரி 2 சேர்த்து படிக்கிறது மூலமாக நமக்கு நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியும், இயர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். 9th ஹிஸ்ட்ரியில் லெசன் 2 வந்து நம்ம படிக்கணும். அதான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம 2வது நாள் படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அதே டிட்டோ. ஃபஸ்ட் டே என்ன படித்தோமோ அதான் செகண்ட் டேவும் நம்ம பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கிறது இதில் முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி அந்த சம்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்டு பார்க்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 நாளோட பிளானும் பார்த்தாச்சு. இப்போ 3rd டேவுக்கு நம்ம போகலாம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். இந்த 3 இதே வந்து நீங்கள் எப்படி வேணால் பிரித்து படிச்சிக்கலாம். மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் படிச்சிக்கலாம், இல்லை வந்து ஈவினிங் படிச்சிக்கலாம், இல்லை லேட் நைட் நீங்கள் படிச்சிக்கலாம். இது உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்காங்க. டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி படித்தோம்னா நம்ம அதை பண்ண முடியாட்டி நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானை வந்து அதில் வந்து மெர்ஜ் பண்ணிடுங்க. இப்போ 3rd டேவோட பிளான் பார்ப்போம். அதே தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதில் எந்த ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் 12th பாலிட்டி எத்தனாவது லெசன் பார்த்தீங்கன்னா லெசன் 1 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 12th பாலிட்டி லெசன் 1 பார்க்க போகிறோம். இதெல்லாம் படிக்கும்போது சில டாபிக்ஸ்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும். இது எனக்கு புரியலையே, ரொம்ப வந்து வேகாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்து ஒரு சேனல், அதாவது நிறைய சேனல்ஸில் நிறைய விதமாக நடத்துவாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு சேனலை யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் எய்ம் தமிழ்நாடு சேனல், நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ணுற சேனல் தான் அது. அதில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக எப்படி நம்ம எக்ஸாம்ஸுக்கு தேவையோ அந்த விஷயங்கள் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, அது 11th ஸ்டாண்டர்டில் 11th ஹிஸ்ட்ரி லெசன் 1 படிக்கிறோம். அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் டே 3ஓடது பிளான். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆல்ரெடி நம்ம 6th வந்து பார்த்தாச்சு இல்லையா. இப்போ வந்து 6th அப்புறம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 6th வந்து ஒரு பேசிக் லெவலாக இருக்கும். 9th கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மேக்ஸோட சீக்ரெட்டே. 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 46 to 75 இதான் வந்து நம்ம
போட்டு பார்க்க வேண்டிய சம்ஸ் அன்றைக்கி டே 3ல். ஸோ இதுதான் வந்து டே 3யோட பிளான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே 4. எப்போவுமே வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்து ரிலேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வாரம் என்ன நான் பிளான் கொடுக்குறேனோ அதுக்கு ரிலேட்டடாக இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் வீடியோஸும் நான் சேர்த்து போடுறேன். ஸோ வந்து அதை நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதுக்கான வீடியோஸ் நான் போட்ட பிறகு அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஓகே இந்த இடத்துல இந்த கொஷின் வந்துருக்கு, அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணுன்ற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ வந்து அதை நான் வந்து அதையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதை நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் டே 4ஓட சிலபஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான். இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 நாளில் 3 நாள்லேயே நம்ம 3 நாள் கூட தேவையில்லை, நமக்கு ஒரே நாள்லேயே முடிச்சிடலாம் ஃபுல்லாக உட்காந்து படித்தோம்னா. பட் நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரித்து போடுறோம். 7th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சிவிக்ஸ் இருக்கு இல்லையா, அதே தான். ஸோ டேர்ம் 1 லெசன் 1 அதான் வந்து நம்ம 4th டேவில் படிக்க வேண்டிய பிளானாக இருக்குது. இப்போ வந்து 7th வந்து சீக்கிரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ வந்து 8th சேர்த்து நம்ம அந்த நாளில் முடிச்சுக்கலாம். 8th சோஷியல் சிவிக்ஸ் டேர்ம் தேவையில்லை, ஏன்னா ஒரே புக்காக இருக்கும் இல்லையா. ஸோ நேரடியாக லெசன் இப்போ வர்ற புக்ஸ் எல்லாம் வந்து ஒரே புக்ஸாக தான் இருக்குது. ஸோ லெசன் 3 இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பாலிட்டி படிக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதில் வர ஆர்டிகல்ஸ் முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் எழுதி வச்சுக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அந்த பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அந்த லெசனோட ஃப்ரண்ட் பேஜில் இப்போ 10th ஃபஸ்ட் லெசன் வைங்களேன், அந்த ஃபஸ்ட் லெசனோட ஃபஸ்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஓரமாக பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது அது நல்ல ஞாபகம் இருக்கும். எடுக்கும் போதெல்லாம் அதை நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு படிக்கும்போது அப்படியே எடுத்து ஒட்டி வச்சுக்காங்க. அது ஒரு டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, அதில் 11th எத்திக்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். எத்திக்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 11th 12th ரெண்டுமே நம்ம படிக்கணும். நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி சிலபஸில் பார்த்திங்கன்னா அந்த யூனிட் 8க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த எத்திக்ஸ் புக்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ டே 4ல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் 11th எத்திக்ஸில் லெசன் 2 வந்து நம்ம 4th டே படிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா LCM HCF தான். அதே டிட்டோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் அந்த 46 பேஜ்லேருந்து 75 வரைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதை படிக்காததை பேலன்ஸை நீங்கள் பார்த்துக்காங்க, போட்டு பாருங்கள். சம்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கு டைம் நம்ம நிறைய எடுத்துப்போம் இல்லையா, பண்ணாததை நீங்கள் அன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ அதே தான் வந்து டே 4லையும் அப்படியே டிட்டோவாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டே 5 பார்ப்போம். இது 1 2 3 4 பார்த்தாச்சு. இப்போ டே 5ஓட பிளான் என்னென்னா 4 டேஸில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா முடிச்சிட்டோம். இப்போ வந்து 5th டேயில் நம்ம ப்ரீஏமலுக்கு மூவ் ஆகிறோம். இந்த ப்ரீஏமல் படிக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் மூவ் ஆகுங்க. ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணும்போது ரிவிஷன் கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி வீக்லி ரிவிஷன் இருக்கணும், மந்த்லி ரிவிஷன் இருக்கணும். 3 அதாவது ஹோலாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த டே 5 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஏமலில் 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் லெசன் 1 அதில் அந்த ப்ரீஏமல் கவர் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிக்கும்போதே அந்த ப்ரீஏமலும் அதில் இன்க்ளூட் ஆயிரும். திருப்பி மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணிக்காங்க, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாபிக் ஹிஸ்ட்ரியிலே மூவ் ஆகிறோம், குப்தாஸ்க்கு மூவ் ஆகிறோம். 6th சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 3 நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் லெசன் இப்போ பார்த்திங்கன்னா 6th எல்லாமே வந்துருச்சு. டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 3மே வந்துருச்சு. லெசன் 3 வந்து நம்ம படிக்கணும். இப்போ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிஞ்சதுமே குப்தாஸ்க்கு வந்துட்டோம் இல்லையா. பட் வந்து இன்னும் இடையில நிறைய டாபிக்ஸ் வந்து சப் டாபிக்ஸ் இருக்குது. அதை ஒரு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். அதையும் நம்ம படிக்க வேண்டியது வரும். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்குள்ளே கவர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சப் டாப்பிக்காக உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி LCM HCFல டே 5ல் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் தான் மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம 6th படிச்சிருவோம், 9th படிச்சிருவோம். அடுத்து 10th மூவ் ஆகிறோம். அது அட்வான்ஸாக கொஞ்சம் LCM HCF வந்து இருக்கும். அது வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். 94லேருந்து 99 ஒரு கொஞ்சம் லிமிட்டட் பேஜஸ் தான். ஸோ அது வந்து நம்ம ஒரே நாளே கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஒரே நாளே நம்ம போட்டு பார்த்துடலாம். இதுதான் வந்து நம்ம டே 5ஓடது. இப்போ டே 6ஓடதை பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு சும்மா எழுதி காமிச்சிக்கிட்டு எதுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறையா விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கு இல்லையா. இது தனியாக ஒரு வீடியோவில் சும்மா போடுறதுக்கு நான் இப்படி பிளான் போடும்போதே இதை பற்றி சொல்லலாம். நமக்கு இப்படி படிங்க, இந்த மாதிரி படிங்க, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டே 6ல் ப்ரீஏமல் நம்ம ஆல்ரெடி வந்து டே 5லேயும் அதான் பார்த்துருப்போம். டே 6ல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th பாலிட்டி தான் நம்ம வந்து டே 6ல் வந்து படிக்கணும். 11th பாலிட்டியில் லெசன் 3
லெசன் 3 தான் வந்து நம்ம அன்னைக்கு படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ரீஎம்எல் வந்து பெருசாக வந்து நிறையா நம்ம இதிலெல்லாம் கவர் ஆகாது. நம்ம சமச்சீர் புக்ஸில் கவர் ஆகாது. இங்கே இப்படி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பாலிட்டி வந்து படிச்சுக்கணுன்னா நம்ம லக்ஷ்மிகாந்த் தான் நம்ம எடுக்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இங்கிலீஷுக்கு லக்ஷ்மிகாந்த், தமிழுக்கு வந்து வெங்கடேஷன் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து இருப்பாங்க. நான் முடிஞ்சால் வந்து 2 புக்கும் பிடிஎஃபாக கிடச்சா நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ குப்தாஸ் பார்த்தீங்கன்னா 10th படிக்கிறோம். அடுத்து 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7 தான் வந்து குப்தாஸில் அடுத்து நம்ம படிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து ஒரு 5 நாள்லேயே நம்ம முடிச்சிருவோம். 5 நாள் கூட தேவைப்படாது 2 நாள்லேயும் முடிச்சிடலாம். பட் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால அது 5 நாளுக்கு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி எல்சிஎம் ஹச்சிஎஃபோட ஓல்ட் கொஷின் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு 1 டே ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். கிடைக்கிற டைமில் நம்ம போட்டு பார்க்கலாம். டெய்லி முடிஞ்சால் ஒரு 20 சம்ஸ் ஆச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் முடியாத பட்சத்தில் ஒரு 10 சம்ஸ் ஆச்சு டெய்லி போட்டு பார்க்கணும். ஓல்ட் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நம்ம போட்டு பார்த்துக்குறோம். ஸோ வந்து இதுதான் டே 6ஓட பிளானாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டே 7ஓட பிளான் பார்த்திங்கன்னா ரிவிஷன் தான் டே 7ஓட பிளானே. மொத்தமாக நம்ம ஒரே ஒரு லெசன் மட்டும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். என்னென்னா ஹிஸ்ட்ரியில் பேலன்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் குப்தாஸில் ஒரு லெசன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு லெசனை முடிச்சுட்டு ரிவிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த குப்தாஸில் ஒரே ஒரு லெசன் சொன்னேன் இல்லையா, அது என்ன லெசன்னா 11th எத்திக்ஸ். அதுதான் வந்து பேலன்ஸ் இருக்குது. அந்த 11th எத்திக்ஸில் என்ன லெசன் பார்த்திங்கன்னா லெசன் 5. குப்தாஸில் 11th எத்திக்ஸ் லெசன் 5 வந்து முடிச்சுட்டு அப்புறம் இது வரைக்கும் படித்த அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீஎம்எல், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், அப்புறம் எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல ஒரு 50 சம் சால்வ் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். டெய்லி 10 சால்வ் பண்ணியிருக்கோம்னா அதை மறுபடியும் ஒரு 1 செகண்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த நோட்ஸுன்ற இடத்துல நம்ம பெண்டிங்காக இருக்க விஷயங்கள்லாம் எழுதி வச்சுக்கலாம். நான் அந்த நோட்ஸுன்ற இடத்துல என்ன பண்ணேன்னா என்னென்ன சமச்சீர் புக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு இந்த வீக்ஸ் தேவைன்றதை எழுதி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வீக் 1ஓட ஸ்டடி பிளான். செம்மையாக கொடுத்தாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ வந்து படிக்கணும், நல்லா வந்து ஒரு ஜாபுக்கு போகணும், நல்லா ப்ளேஸ் ஆகணும் கவர்மெண்ட் ஜாபில் அப்படின்னு கனவோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதே மாதிரி வீக்லி போட போகிறேன். நானும் படிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. சக்ஸஸுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்முலாஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சக்ஸஸ் ஆனவங்க எல்லாம் சொல்கிறது ஒன்று தான். நான் வந்து படித்தேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன், சிலபஸை திருப்பி ரிவிஷன் பண்ணேன், டெஸ்ட்டு போட்டேன், இவ்வளோ தான் சொல்கிறாங்க எல்லாருமே ரிப்பீட்டடாக. இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலே நம்ம சக்ஸஸ் வந்து கிட்டத்தில் வந்துடும். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம், எந்த இடத்துல வந்து நம்ம விட்டோன்றதை நம்மளே அனலைஸ் பண்ணிட்டு அதை நமக்கு சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். வந்து போதும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இதோட நான் முடிச்சுக்கிறேன்ற இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், வைரம் இருக்க இடத்த பாதி தூரம் ரீச் பண்ணிவிட்டு அந்த கிடைக்க போகிற டைமில் நீங்கள் வந்து பின்னோக்கி போன பிறகு வேறு ஒரு ஆள் வந்து அந்த வைரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பிக்சரில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ வந்து கீப் கோயிங் ஆன், கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. கண்டிப்பாக 2025 நமக்கான ஒரு வருஷமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஜெயிப்போம். தேங்க்யூ.